பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த திரைப்படம் தான் மெய்யழகன். இந்த திரைப்படம் திரைக்கு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதுன்னே சொல்லலாம். ஆனா மக்கள் கிட்ட செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து வந்தது. அதை படக்குழுவினர் ஓகே லென்த்தா தானே இருக்குன்னு சொல்லி 18 நிமிஷத்தை கட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மக்களுக்காக தான் இந்த படம் நாங்கள் எடுக்கிறோம். மக்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படைப்பாளியோட கடமைன்றது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கிறது தான் அப்படின்னு பிரேம்குமார் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதனால இந்த படத்துல ஒரு 18 நிமிஷத்தை நாங்கள் கட் பண்ணிருக்கோம். முன்னாடி இந்த திரைப்படம் 2 hours 57 minutes இருந்தது. ஆனா இப்போ 2 hours 38 minutes இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரேம்குமார் அவர்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, அன்பால் உருவான மெய் அழகனுக்கு பேர் அன்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த மெய்யழகன் திரைப்படத்தை அன்பே சிவம் அதனுடைய ஒப்பிட்டு பாக்குறாங்க ஆடியன்ஸ்னே சொல்லலாம். இப்ப சமூக வலைதளங்கள்ல மெய்யழகன் தான் இப்ப இந்த காலத்துக்கான அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. பிரேம்குமார் அவர்கள் அந்த அறிக்கையில தெளிவா என்ன சொல்றாருன்னா, நாங்க 18 நிமிஷம் கட் பண்ணிருக்கோமே தவிர அன்பும் சரி ரசனையும் சரி அந்த படத்துல நாங்க கட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த திரைமொழி அப்படியே தான் இருக்கு. அந்த 18 நிமிஷம் நாங்கள் கட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த படம் பிடிச்ச எல்லாருமே அவங்களுடைய ரசனையும் ஒரு அன்பையும் ரொம்ப எங்களை பிரமிக்க வைக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் ஒரு அன்யூஷுவலான டெம்ப்ளேட். மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிருக்காரு. பிரேம்குமார் அவங்களுடைய முதல் திரைப்படம் 96. அந்த திரைப்படம் எப்படி ஒரு ஃபீல் குட் மூவியா பிரேம்குமார் அவர்களுக்கு அமைந்ததோ அதே மாதிரி மெய்யழகன் திரைப்படம் மக்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு ஃபீல் குட் மூவியா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மெய்யழகன் திரைப்படத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.